வணக்கம் மக்களே. மோகன் பாபு தயாரிப்பில் முகேஷ் இயக்கத்தில் விஷ்ணு மஞ்சு, சரத்குமார், மோகன்லால், அக்ஷய்குமார், பிரபாஸ் போன்ற நட்சத்திர பட்டாளமே நடித்து பேன் தெலுங்கு இந்திய படமாக வெளியில் வந்த கண்ணப்பா அப்படிங்கிற படம் தான் அந்த படத்தை பற்றியான ரிவ்யூ தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நாத்திகன் எப்படி ஆத்திகராகிறார், அதாவது கடவுள் இல்லை, கடவுள் என்பது கல் அப்படின்னு சொல்கிறவர், அதே கடவுள் உணர்ந்தால் அவர் கல் எப்படி கடவுளாகுது அப்படிங்கிறதான் இந்த படம். ரொம்ப எளிமையான ஒரே வரையில் சொல்லணும்னா, அந்த 63 நாயன்மார்கள் கதையில் பல பேர் ஆரம்பத்தில் நாத்திகராக இருப்பாங்க. அதுக்கப்புறம் இறைவனை உருகி அவங்க இறைவனை உருகி பாட அவர்கள் ஆத்திகராமாகிற மாதிரி பல கதைகள் படிச்சிருப்போம். அந்த 63 நாயன்மார்களில் ஒரு முக்கியமானவர் தான் கண்ணப்ப நாயனார். தமிழ் இலக்கியத்தில் நம்ம படிச்சிருப்போம். இதே தான் அங்கே கண்ணப்பார் அப்படின்னு சொல்லி அங்கே தெலுங்கில் இருக்குது. காளஹஸ்தி கோயிலில் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அங்கே உள்ள சிவனுக்கு பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்ணப்ப நாயர் அவருக்கு கண்ணப்பாருக்கு பூஜை செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் சிவனுக்கு பூஜை செய்வதாக முறை இன்ன வரைக்குமே இருக்குது. இந்த படமும் அதை பின்புலம் எடுத்து கிபி 13ஆம் நூற்றாண்டு கதையை ஒட்டி எடுக்கப்பட்ட ஒரு படமாக பார்க்கப்படுகிறது. இந்த படத்தை பற்றி ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, இந்த படம் ஒரு வரலாற்று பின்னணி கொண்ட ஒரு படம். அதாவது 2K கிட்ஸ், அதாவது 1900 1980s 90ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆதிபராசக்தி, சமயபுரத்து மாரியம்மாள், அந்த மாதிரிலாம் பக்தி படங்கள் நிறையா வரும். அதுக்கப்புறம்லாம் பக்தி படங்கள்லாம் வர்றது கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். பேய் படங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த 2K கிட்ஸுக்கு பக்தி படம்னா எப்படி இருக்கும், சாமி படம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு படம், சிறந்த படம் எதுன்னு சொன்னால் அது இந்த கண்ணப்பா படத்தை பற்றி சொல்லலாம். ரொம்ப அருமையாக எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த படம் 10 வருஷமாக 2013 இந்த படம் தயாரிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திருக்காங்க. நல்ல, அதாவது ஸ்க்ரீன் ப்ளே, அதே மாதிரி படம் ஷூட் பண்ண விடம், அதே மாதிரி இடங்கள், அந்த கேமரா ஒர்க்கு, படம் எடுக்கப்பட்ட இடங்கள்லாம் மிக அருமையாக பிரமாதமாக இருந்துச்சு. காஸ்டியூம்ஸு எல்லாமே ஒரு பழங்குடியின மக்கள் அந்த தான் வச்சு எடுத்திருக்காங்க. படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காளஹஸ்தி பக்கத்தில் 5 இன மக்கள் வாழக்கூடிய ஒரு கிராமம். ஒரே இன மக்கள் தனித்தனியாக வாழக்கூடிய ஒரு 5 கிராமத்தில் ஒரு திண்ணன் அப்படின்னு ஒரு பையன் இருக்கிறாரு. அவர் சின்ன பிள்ளையாக இருக்கையில் அவருடைய நண்பர் நரபலி கொடுக்கப்படுறாங்க அங்கே உள்ள ஒரு காளிக்கு. அதனால் அவர் மீது கடவுள் மீது வெறுப்பு வருது. அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அப்படியே கடவுள் மீது வெறுப்பாகவே வளர்கிறார். பின்னாடி அவர் ஒரு 25-30 வயசானதுக்கப்புறம் அந்த திண்ணன் எப்படி கண்ணப்பரா மாறுகிறார் அப்படிங்கிறதா கதை. அதற்கான காட்சிகள், அதற்கு ஒரு பாகுபலி மாதிரியான ஒரு சீன்ஸு, அதே மாதிரி எதிரிகள், துரோகம், அந்த மாதிரிலாம் இந்த படத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். படம் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஓடுது. ஃபஸ்ட் ஹாஃபு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. செகண்ட் ஹாஃபில் கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப அப்படியே நம்மளே மெய்சி இழுக்கிற அளவுக்கு, அதாவது திண்ணன் கண்ணப்பரா மாறக்கூடிய நிகழ்வு, அது உண்மை கதை. கண்ணப்பரா சிவனுடைய, அவர் டெய்லி பூஜை பண்ணிக்கிருப்பார். அப்போ சிவனுடைய கண்ணில் ரத்தம் வழியும், அதுக்காக தன்னுடைய கண்ணை எடுத்து வைப்பார். அடுத்த கண்ணிலையும் ரத்தம் வழியும், அடுத்த கண்ணில் எடுத்து வைப்பார். ஸோ அந்த மாதிரி காட்சிகள் அதெல்லாம் நல்லா அருமையாக எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு சிறப்பான ஒரு படம். பின்னணி இசை மிக சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். தெய்வ மனம் கமலும் ஒரு திரைப்படம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த படத்தை பற்றி. அதாவது இன்றைய காலகட்ட இளைஞர்களுக்கு பக்தி படம்னா எப்படி இருக்கும், அதாவது 1980-90 அப்படிங்கிறது இவங்க லேட்டஸ்ட்டாக அது எப்படி இருந்தால், இந்த பக்தி படம் இருந்தால் இப்போ 2K கிட்ஸு இப்போ உள்ள டெக்னாலஜியில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு சிறந்த படமாக சொல்லலாம். சரி, இந்த படத்தோட குறை என்ன அப்படின்னு பார்த்தா சில குறைகள் சொல்லலாம். அதில் முக்கியமாக இந்த படத்தோட பேஸே என்ன அப்படின்னா, நமக்கு ஃபஸ்ட்லேயே அவங்க இன்ட்ரோ போட்டுறாங்க, நாத்திகர் எப்படி ஆத்திகராகிறாரு அப்படின்னு. கிளைமேக்ஸில் அவர் என்ன செய்வார் அப்படின்னா, அப்படியே மாறணும். அப்போ அதற்கு ஒரு போதிய ஸ்ட்ராங்கான ஒரு காட்சிகள் இல்லை அப்படிங்கிறது. நீங்கள் உண்மையான வரலாற்றை பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த நாத்திகராக உள்ளவங்க ஆத்திகராக மாறுறதுக்கு அவங்க பயங்கரமாக முதல்ல கஷ்டத்தில் சிவபெருமான் சோதனைகள் கொடுப்பாரு. அந்த சோதனைக்கு அப்புறம் தான் அவங்க உணர்ந்து அவங்க ஆத்திகராக மாறுவாங்க. ஆனால் அந்த மாதிரி காட்சிகள் இந்த படத்தில் இல்லை அப்படிங்கிறத அந்த கிளைமேக்ஸில் அது ஒரு இதாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி படத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தியாக, செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப லென்த்தியாக இருக்கிற மாதிரியும், ஏன்னா ஒரு 3 மணி நேரம் ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட படம் ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு லென்த்தியாக இருக்கிற மாதிரி பார்க்க முடிகிறது.
அடுத்து படம் மேக்கிங்கில் வந்து இது வந்து ஃபுல்லாக தெலுங்கு ஆக்டர்ஸ் தான் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. இது ஒரு பேன் இந்தியா மூவியாக தயாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அக்ஷய்குமார், இந்த சைடு மோகன்லால், நம்ம ஊரில் சரத்குமார்லாம் போட்டு உருவாக்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தெரிந்த முகங்கள்லாம் வந்து நமக்கு தெரியுது. அதே மாதிரி தெலுங்கில் வந்து நிறையாவுடைய பேர் தெரியாதனால நம்ம வந்து நோட்ஸ் எடுத்து பார்க்குற மாதிரி கூட இருக்கணும் கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஏன்னா புரியலை யார் யார் என்னென்ன ஃபேஸு அப்படிங்கிறதில்ல. ஆனால் நிறையா தெலுங்கு ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் அதுதான் ஒரு குறை அப்படின்னு பார்க்கப்படுகிறது. ஒரு பக்தி படம் அப்படிங்கிறதுல இந்த லவ்வு அதெல்லாம் கூட அந்தளவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கணுங்க. அந்த மாதிரி ஒரு காட்சிகள்லாம் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருந்தால் இன்னும் நிறையா பெண்கள் போய் 60-70 வயசு பக்தியில் முழுவதும் கலந்துள்ளவங்களாம் போய் இந்த படத்தை பார்ப்பாங்க. அந்த மாதிரி காட்சிகள்லாம் கொஞ்சம் குறைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். மற்றபடி இந்த இடம் வந்து ரொம்ப அருமையாக படம் ஃபுல்லாக நியூசிலாந்து எடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் சரி, ஆந்திரா இங்கெல்லாம் வந்து எங்கேயுமே இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரியா என்னங்கிறது தெரியல. ஆனால் இடம் லொக்கேஷன்ஸு அது இந்தியாவில் ஆந்திராவில் கலகசி பகுதின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிறது எல்லாமே பைனஸ்ட்ரீ தான். அதை பார்த்தாலே தெரியுது ஏதோ ஒரு பெரிய ஹில் ஸ்டேஷனில் போய் எடுத்திருக்காங்க அப்படின்னு. ஆனால் அந்த லொக்கேஷன்ஸ் எல்லாமே அருமையாக இருந்துச்சு. இந்த கூமாப்பட்டியில் வந்து குளிச்சுட்டு என்னங்க வாங்க இந்த மாதிரி ஒரு இடம் அப்படிங்கிற மாதிரிலாம் யார் இந்த இடத்த தேடி போயிடாதீங்க. இது ஆந்திராலையும் கிடையாது, தமிழ்நாட்டிலையும் கிடையாது, கேரளாலையும் கிடையாது. இது படம் முழுவதும் நியூசிலாந்தில் எடுக்கப்பட்ட படம். அரசியல்வாதிக்கும் ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட், நீங்களும் இந்த மாதிரி எங்கடா இயற்கை மலையாக இருக்குது, நம்ம வந்து எல்லா மலையும் குறைஞ்சி விற்றுக்கிருக்கோம், இந்த மலை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்ல தேடிடாதீங்க. இது நம்ம ஊர்லேயே கிடையாது அப்படிங்கிறதும். மற்றபடி இந்த இயக்குனர் வந்து மிகச்சிறப்பாக பாராட்டலாம். முழுவதும் இந்த படத்தை ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்குமே வந்து ஒரு சீன் கூட இந்தியாவில் எடுக்காமல், எனக்கு தெரிஞ்சு எடுத்தாங்களான்னு தெரில, முழுவதும் நியூசிலாந்தே எடுத்து மிக அருமையாக அந்த இயற்கை காட்சியெல்லாம் பார்க்கல ரொம்ப அருமையாக இருக்குது. அங்கே உள்ள அந்த நதி நீரோடை, அதேமாதிரி கடல் காட்டுறது, மலைகளை காட்டுறது, பனி எல்லாமே மிக அருமையாக இருக்குது. அட்லீஸ்ட் அந்த கேமரா ஒர்க்குக்காவது நம்ம கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். அதேமாதிரி கிராஃபிக்கல்ஸ் ஒர்க்ஸ் வந்து மிக அருமையாக இருக்குது, சிறப்பாக இருக்குது. கிராஃபிக்ஸு இல்லாத ஒரே சீன் கடைசியில் அந்த யானை வரக்கூடிய ஒரு சீன் தான். மீதி எல்லாமே வந்து கிராஃபிக்ஸ்லாம் பிரமாதமாக இருக்குது, நல்ல சிறப்பாக எடுத்துருக்காங்க. நடிப்பு கூட எல்லாமே நல்லா இருக்குது. விஷ்ணு மஞ்சுங்கிற இடத்துல வந்து பிரபாஸ் அப்படி தான் நல்லா இருந்திருக்கும். இந்த படத்தோட இயக்குனர் வந்து பாகுபலியிலேருந்து இன்னும் மீண்டு வரலைங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா நிறையா சீன்ஸ் வந்து பாகுபலியை ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் அதை மறக்க முடியாது. ஏன்னா பாகுபலி வந்து இந்த மாதிரி படத்துக்கு எல்லா கட்சியிலும் அந்த பாகுபலியில் இருக்குது. ஹீரோயினை கவர் பண்ணுறது, ஹீரோயின் வந்து ஹீரோவோடைய சண்டை போடுறது, அதாவது கத்தி பயிற்சி சண்டை போடுறது, வில் வித்தையை வந்து ஹீரோ வந்து ஹீரோயின் சொல்லிக் கொடுக்குறது, இந்த சீன் எல்லாமே பாகுபலியில் இருக்குது. அதேமாதிரியான காட்சிகள் இதுலேயுமே இருக்குது. ஆனால் அதை தவிர்க்க முடியாது. அப்படின்னா ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கு லவ் உண்டாகணும் அப்படிங்கிறதுக்கான காட்சிகள், அந்த காட்சிகள்லாம் இதில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு நல்ல ஒரு படம். தியேட்டரில் போய் கண்டிப்பாக பார்க்கலாம். நல்ல கிராஃபிக்கல் எஃபெக்ட்ஸோட அருமையாக இருக்குது. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.